தர்மஸ்தாலாவில் 100க்கும் மேற்பட்ட உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அங்கு வேலை பார்த்த தொழிலாளி ஒருவர் அடையாளம் காட்டிய 11 இடங்களில் போதிய ஆதாரம் கிடைக்கவில்லை என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். தற்போது வரை இந்த விவகாரம் கடந்து வந்த பாதை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. தர்மஸ்தலாவில் தான் துப்புரவு தொழிலாளியாக வேலை பார்த்தபோது 100க்கும் மேற்பட்ட பிணங்களை புதைத்ததாக அங்கு ஒரு நபர் புகார் அளித்தார். இந்த புகார் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இதை விசாரிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பிலிருந்து அழுத்தங்கள் கொடுத்ததை தொடர்ந்து எஸ்ஐடி அமைத்து விசாரணை தொடங்கியது. ஐபிஎஸ் அதிகாரி பிரணவ் மொஹந்தி தலைமையில் குழுவானது, எஸ்ஐடி குழு, சிறப்பு புலனாய்வு குழுவானது அமைக்கப்பட்டு விசாரணைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. யார் அந்த புகார் தெரிவித்தாரோ அவரிடமிருந்து முறைப்படியான புகாரை பெற்று எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணையெல்லாம் தொடங்கினாங்க. இதில் அவர் 13 இடங்களை அடையாளம் காட்டினார். எங்கெங்கே புதைச்ச அப்படின்றதுல ஒரு 13 இடங்களை அவர் அடையாளம் காட்டியிருந்தார். அந்த இடங்கள்லாம் தோண்டும் பணியானது தொடங்கியது. முதல் இடத்துல தோண்டும் போது ஒரு பேன் கார்டும் அதே போல் ஒரு ஏடிஎம் கார்டும் கிடைத்தது. அந்த நபர் யார் என்று விசாரித்த போது அவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மஞ்சை காமாலையால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் 6வது இடத்துல தோண்டும் போது ஒரு முக்கியமான தடயமானது கிடைத்தது. சில எலும்பு துண்டுகள், குறிப்பாக சொல்லணும்னா 12 எலும்பு துண்டுகள் ஆனது கிடைத்தது. இது ஒரு ஆண் மகனுடையதாக இருக்கலாம் என்று சம்பவ இடத்துல இருந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் சொல்லிச்சு. ஆனால் இருப்பினும் முழுமையான ஆய்வுக்கு பிறகுதான் அந்த எலும்புகள் யாருடையது அப்படின்ற விவரங்கள்லாம் தெரிய வரும். சரி, இதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த இடங்கள் அவர் அடையாளம் காட்டினா 13 இடங்களையும் தோண்ட தொடங்குறாங்க. ஆனால் இந்த 2 இடங்கள், முதல் இடத்துல ஏடிஎம் கார்டு கிடச்சிது, 6வது இடத்துல 12 எலும்புகள் கிடச்சிது. மற்ற எந்த இடத்துலையுமே அதிகாரப்பூர்வமாக அவர் சொன்னபடி அந்த சொன்ன இடத்துல எதுவுமே கிடைக்கல அப்படின்ற ஒரு தகவல்லாம் வெளியே வருது. இதனால் 13வது இடத்துல தோண்டலாமா வேணாமா அப்படின்றத யோசிக்கிறாங்க. புகார்தாரர் மேலே இவங்களுக்கு எஸ்ஐடி குழுவினருக்கு சந்தேகம் ஏற்படுத்தி இவர் என்ன ஒரு வாட்டியும் மாற்றி, ஏனென்றால் அவர் அடையாளம் காட்டிய இடங்களும் அவர் புதைத்ததாக சொல்லப்படும் அந்த ஆழம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸார் ஒரு வித்தியாசமான முறையை கையாளுறாங்க. முதல்ல இவர் சொல்வது சரியான தகவல் தானா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக சாதாரண உடையில் போய் அந்த ஊரில் யாருன்னா அந்த குறிப்பிட்ட வருடங்களில் காணாமல் போயிருக்காங்களா அப்படின்றத விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் புகார்தாரர் சொன்ன தகவலின் அடிப்படையில் விசாரிக்கிறாங்க. இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர் சொன்ன தகவலுக்கும், அதாவது புகார்தாரர் சொல்கிற தகவலுக்கும் போலீஸார் சேகரித்த தகவல்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் இருக்குது. இந்த நிலையில் நேற்று, அதாவது தோண்டும் பணிகள் ஒரு பக்கம், விசாரணை ஒரு பக்கம் தொடரும் போது இதை ரிப்போர்ட் செய்வதற்காக யூடியூபர்கள், ஏனென்றால் இந்த விவகாரம் வெளியாவதற்கு காரணமாக இருந்த ஒரு விஷயம்தான் சௌஜன்யா கொலை வழக்கு. இந்த சௌஜன்யா கொலை வழக்கில் இருந்த யூடியூபர்கள், அதாவது தொடர்ந்து இந்த சௌஜன்யா கொலை வழக்கு தொடர்பாக பேசி வந்த யூடியூபர்கள் நேற்று இந்த தர்மஸ்தலா விவகாரத்தில், பிணங்கள் புதைக்கப்பட்ட விவகாரத்தில் செய்தி சேகரிப்பதற்காக செல்லும்போது அங்கு இருக்கிற உள்ளூர் வாசிகளால் தாக்கப்படுறாங்க. இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வெடிக்குது. அந்த உள்ளூர் வாசிகளால் சௌஜன்யா கொலை வழக்கில் தங்கள் ஊரின் பெயரை கெடுப்பதாக, இந்த யூடியூபர்கள் கெடுப்பதாக குற்றம் சாட்டி தாக்குதல் நடத்தினார்கள். இது அங்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழலை உருவாக்கியது. அது மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் போலீஸார் தடியடி நடத்த வேண்டிய சூழல் கூட உருவானது என்றெல்லாம் சொல்லலாம். இந்த நிலையில் 12 இடங்களில் தோண்டியும் பெரிய அளவிலான ஆதாரங்கள், போதிய ஆதாரங்கள் இந்த சிறப்பு புலனாய்வு குழுக்கு கிடைக்கல. 13வது இடத்துல தோண்டலாமா? ஆனால் இந்த 13வது இடம் முக்கியமான இடம் என்று முதல்லையே எஸ்ஐடிக்கு அந்த புகார்தாரர் சொல்லியிருந்தார். இங்கு தான் கணக்கில் மற்ற 12 இடங்கள்லையும் ஒரு குறிப்பிட்ட அளவு எண்ணிக்கையிலான சடலங்களை புதைத்தாக சொல்லியிருந்தார். ஆனால் 13வது இடத்துல மட்டும் எத்தனை சடலங்கள் புதைத்திருக்கிறேன் என்று தனக்கு கணக்கே தெரியாது, அந்த அளவிலான பிணங்கள் இங்கே புதைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனவே இந்த இடத்தை தோண்டலாமா வேண்டாமா அப்படின்று போலீஸாருக்கு ஒரு சந்தேகம் எழுது. என்றால் அந்த இடத்துல அடிப்படை கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா எலக்ட்ரிசிட்டி போல், அதே போல் டிரான்ஸ்ஃபார்மர்கள் வைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்த தோண்டணும் அப்படின்னா இவை அனைத்துமே அகற்றணும். இதனால் அந்த பகுதியில் மின்சார பாதிப்பெல்லாம் ஏற்படும். எனவே அந்த இடத்தை தோண்டலாமா? ஒருவேளை முதல் 12 இடங்களில் இவர்கள் சொன்னபடியான இடத்தில் அந்த ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருந்தா, எலும்பு குண்டுகள்லாம் கிடைச்சிருந்தா, அப்போது இந்த 13வது இடத்தையும் யோசிக்காமல் தோண்டியிருக்கலாம். ஆனால் இப்போது தோண்டினால் ஒரு சிக்கல் உருவாகும், மின்தடை ஏற்படும். ஒருவேளை அங்கே எதுவும் கிடைக்கலன்னா அதுவே ஒரு குற்றச்சாட்டாக கூட மாறலாம். எனவே இந்த 13வது இடத்தை தோண்டுவதற்காக ஜிபிஆர், அதாவது மண்ணுக்குள் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் தொழில்நுட்பத்திலான இயந்திரத்தை பயன்படுத்த போலீஸார் யோசித்து வருகிறார்கள். இதை அரசுக்கு சொந்தமாக இல்லை, மத்திய அரசிடம் இருக்கிறது. ஆனால் அங்கிருந்து பெறுவதற்கு கால அவகாசம் தேவைப்படும் என்பதால் தனியாரிடமிருந்து இதை வாடகைக்கு எடுக்க வேண்டும். ஒரு நாள் வாடகையே பல லட்சங்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அதையெல்லாம் கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்வார்களா என்றெல்லாம்
எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் புதுசாக ஒரு தகவல் வெளியாகிறது. புதைத்த இடத்த, அதாவது யார் புகார்தாரரோ அவர் வந்து புதைச்ச இடத்த மறந்துட்டார், எனக்கு அந்த புதைத்த இடங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி புதிதாக ஒருவர் இவர் இந்த புகார்தாரருக்கு ஆதரவாக காவல் நிலையத்தை அணுகிறார், எஸ்ஐடி அணுகுகிறார். இது இப்போ பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது. இதை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் வாசியாக இருக்கிறார். சரி, இப்போ இவ்வளவு பெரிய சட்ட சிக்கல்களுக்கிடையே தனக்கு இந்த புதைத்தடங்கள் தெரியும்னு உள்ளூர் வாசி ஒருத்தர் சொல்லியிருக்கிறது ஒரு பரபரப்பான சூழல் உருவாக்கிறது. அது மட்டும் இல்லை, எஸ்ஐடிக்கு ஒரு புது குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. புகார்தாரர் கூறிய இடங்கள்லேயே ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. புகார்தாரருடைய வழக்கறிஞர்கள் ஒரு பக்கம் தங்களுக்கு கூடுதல் அவகாசம் கொடுக்கணும், என்றால் இவ்வளவு ஆண்டுகள் கழித்து வந்து அவர் புகார் அளித்திருக்கார், சரியான தெளிவான இடத்தை அவரால் நினைவு வைத்துக் கொள்ள முடியாமல் கூட இருக்கலாம், எனவே அவர்கள் நினைவுபடுத்த ஒரு கால அவகாசம் வழங்கணும் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கும்போது புதுசாக இவருக்கு ஆதரவாக ஒருத்தர் கூறுவதை நம்பலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் எஸ்ஐடி இருக்கிறாங்க. இந்த நிலையில் தற்போது இத்தனை நாட்கள் நடந்திருக்கிறது, என்னென்ன மாதிரியான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து எஸ்ஐடி ஒரு இடைக்கால விசாரணை அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க இருக்கிறது. ஏனென்றால் இந்த விசாரணை தொடங்கியதிலிருந்து பல்வேறு என்றால் கர்நாடகாவையே ஒரு பரபரப்புக்கு உள்ளாக்கிய ஒரு விவகாரமாக இந்த தர்மஸ்தலா விவகாரமானது இருந்தது. எனவே இது தொடர்பாக ஒரு இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்ய அரசு வந்து முடிவு செஞ்சிருக்கு. இந்த நிலையில் நேற்று யூடியூபர்கள், அதாவது பத்திரிகையாளர்கள் மீது நடந்த தாக்குதல் தொடர்பாக நடிகர் பிரகாஷ் ராஜ் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, உண்மையை வெளிக்கொண்டு வர போராடும் பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, போலீசார் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் இந்த தர்மஸ்தலா விவகாரம் மட்டுமல்லாது சௌஜன்யா விவகாரத்திலும் உண்மை என்ன என்பதை வெளியே கொண்டு வந்து அதற்கான நீதியை அந்த குடும்பங்களுக்கு பெற்றுத்தரணும் அப்படின்ற ஒரு வாதத்தை அவர் முன் வச்சிருக்கார். எது எப்படி இருந்தாலும் இந்த தர்மஸ்தலா விவகாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு ட்விஸ்ட். இத்தனை நாட்கள் அந்த புகார்தாரர் எப்போது புகார் அளித்து 13 இடங்கள்னு சொன்னாரோ இத்தனை நாட்களும் அந்த 13 இடத்துல பெரிய ஆதாரம் கிடைத்துவிடும். ஏனென்றால் ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு நிர்வாகத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டிருந்தது. இந்த அனைத்து கொலைகளுக்கும் அந்த குறிப்பிட்ட நிர்வாகம் தான் காரணம் அப்படின்லாம் சொல்லப்பட்ட நிலையில் ஆதாரங்கள் எதுவும் கிடைக்காதது இந்த விவகாரத்தில் ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுறது. இருப்பினும் அந்த 6வது இடத்தில் கிடைத்த அந்த 12 எலும்புகள், அதிலிருந்து ஏதேனும் முக்கிய ஆதாரம் கிடைத்தால் இந்த அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு தீர்வாகவும் இருக்கும். அடுத்த கட்ட விசாரணையும் தொடங்கலாம். இந்த இடைக்கால அறிக்கையில் அந்த 6வது இடத்தில் கிடைத்த எலும்புகள் யாருடையது என்ற விஷயங்கள்லாம் தெரிய வரலாம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது, மறுபக்கம் இந்த தங்கள் குடும்பம் தொடர்பான, தங்கள் நிர்வாகம் தொடர்பான விஷயங்களை வெளியிடக்கூடாது என தர்மஸ்தலா நிர்வாகம் தொடர்ந்த வழக்கிலையும் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் நீங்கள் ஒருவரை கட்டுப்படுத்த முடியாது என்று நீதிமன்றம் மிக தெளிவாக குறிப்பிட்டுவிட்டது என்பதும் இங்கே பதிவு செய்யப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட தர்மஸ்தலா கோயில் நிர்வாகம் தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, உண்மைகள் மறைக்கப்படுகிறது என்பதுதான் குற்றச்சாட்டாக இருந்தது. தற்போது அந்த குற்றச்சாட்டிற்கும் விலக்கானது கிடைத்திருக்கிறது. ஒருவேளை இதில் அடங்கியுள்ள மர்மங்கள் அனைத்தும் வெளியே கொண்டு வரப்படும் பட்சத்தில் இதன் உண்மையான காரணகர்த்தா யார் என்பது தெரிய வரும். அவர்களுக்கு முறையான தண்டனையும் கிடைக்கும். அதற்கு எஸ்ஐடி இன்னும் ஆழமாக தோண்ட வேண்டியிருக்கிறது. தற்போது புகார்தாரர் சொல்லியிருந்த இடத்தில் அவர் கூறியபடி போதிய ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்பதுதான் தற்போதைய சூழலாக இருக்கிறது. புகார்தாரர் கூடிய இடங்களிலே ஒன்றும் இல்லை. ஆனால் புகார்தாரர் இந்த வழக்கோட விசாரணையின் தொடக்கத்தில் ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சதால் தனக்கு மட்டும்தான் இந்த புதைத்த இடம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ புதுசாக ஒருவர், அவருக்கே தெரியாத ஒரு நபர், உள்ளூர்வாசி, அவர் புதைத்த இடங்கள் எனக்கு தெரியும் சொல்லியிருக்கிறது இந்த விஷயத்தில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தத்தில் இந்த தர்மஸ்தலா விவகாரம் இன்னும் ஒரு விலகாத மர்மம், என்னதான் நடக்குது அப்படின்ற கேள்வியை நம்மளுக்குள்ள எழுப்பதான் செய்யுது. விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா.